வணக்கம். நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னாக்குண்ணி குழம்பு. தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 10 பல்ல பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. 2 தக்காளி, ஒரு வெங்காயத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி, ஒரு வெங்காயத்தை ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகா பொடி போடணும். குழம்பு மிளகா பொடி போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததும் அலசி வச்சுருக்க சென்னாக்குண்ணியை போட்டு நல்லா தொக்கா வர வரை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா தொக்கா வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். சுவையான சென்னாக்குண்ணி குழம்பு ரெடி.